சாரி ப்ளவுஸ்க்கு எப்படி ஹுக் பட்டி தைக்கணும் அப்படிங்கிறது தான் காமிக்க போகிறேன். இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட். நான் பாருங்கள் ப்ளவுஸோடது குட் சைட் வச்சுருக்கேன். அண்ட் பேண்டோட அகலம் வந்து 3 இன்ச்சு. ஸோ ராங் சைடு இந்த மாதிரி வச்சுக்கலாம். ராங் சைடு வச்சுட்டு 1/2 இன்ச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்கள் ஸ்டிச் பண்ணும் பொழுது ப்ளவுஸோட ராங் சைடு ஹுக் பேண்ட் வச்சு இந்த மாதிரி 1/2 இன்ச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நான் ஃபோல்டிங் மெத்தட் காமிக்கிறேன். ஸோ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. எக்ஸஸ் இருந்தால் கட் பண்ணிக்கிடலாம். ஸோ ஃபோல்டிங் மெத்தட் காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. நீங்கள் இது வந்து குட் சைடு தான் மடிக்க போகிறோம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபோல்டு இந்த மாதிரி இருக்கணும். இது ஃபஸ்ட் ஃபோல்ட். செகண்ட் ஃபோல்டு கரெக்டாக நம்ம லைன்லேயே பாருங்கள், இந்த ஸ்டிச்சிங் லைன் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டிச்சிங் லைன்லேயே ஃபோல்ட் பண்ணிக்கிறேங்க. ஸோ இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு. நம்ம வந்து ப்ளவுஸ் இதில் ப்ராக்கெட் இல்லை, நம்ம நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால கீழே நம்ம மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல தான் ஸ்டிச்சிங் லைன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக பார்த்திங்கன்னா நான் வந்து மிஷினில் இப்படி வச்சுக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்பொழுது மறந்துடாமல் த்ரெட் லாக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது த்ரெட் லாக் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபோல்டிங் நான் காமிச்சிருக்கேன் இல்லையா, இதில் ஃபோல்டு, அதாவது இந்த பாயிண்டில் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணுங்க. இன்சர்ட் பண்ணிட்டு தான் டேக்கப் லிவர் மேலே எடுக்கணும். மறுபடியும் கொஞ்சம் ஸ்லாண்ட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலேயுமே கரெக்டாக ஃபோல்டு இருக்கிற இடத்துல நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படி டர்ன் பண்ணிக்கிறோங்க. ஸோ வியோட ஓப்பன் இந்த மாதிரி 1/4 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஸோ இப்படி அகைன் நம்ம என்ன செய்கிறோம், கரெக்டாக அந்த ஃபோல்டுலேயே நம்ம வந்து நீடில் இன்சர்ட் பண்ணிக்கிறோம். மறுபடியும் ஸ்ட்ரைட்டாக தைக்கிறோம். ஒரு ஹூக்லேருந்து மற்றதோட லென்த் வந்து மேக்ஸிமம் 1.25 இன்ச்சு தாராளமாக போதும். ஸோ இது வந்து செகண்ட் ஹூக் நான் தைக்க போகிறேன், அதாவது வி ஓப்பன். ஸோ நீடில் இன்சர்ட் பண்ணியாச்சு. லைட்டாக ஸ்லாண்ட்டு நம்ம வந்து ஃபோல்டிங் பாயிண்ட், அதாவது மடிப்பில் இந்த மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், மறுபடியும் இந்த பாயிண்ட்லேருந்து 1/4 இன்ச் இந்த மாதிரி வே மார்க் பண்ணிக்கிறோங்க. ஸோ மார்க் பண்ணிவிட்டு ஃபோல்டிங், அதாவது எட்ஜில் வந்து நம்ம கரெக்டாக இந்த மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நேராக தைக்கிறோம். ஸோ இதே மெத்தடு தான் கண்டினியூவாக நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அடுத்து கண்டிப்பாக டாட் ஓப்பன் கிட்டே இருக்கிற டாட் கிட்டே நம்ம ஒரு வி கண்டிப்பாக கொடுங்க. அப்போ தான் ப்ளவுஸோட கப் ஷேப் வந்து நல்லா இருக்கும், நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணி மறுபடியும் நான் உங்களுக்கு கரெக்டாக இதில் காமிக்கிற மாதிரியே பாருங்கள். இதிலேருந்து இந்த பக்கமாக 1/4 இன்ச்சு இருந்தால் தாராளமாக போதும். ஸோ இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் ஸ்டிச் பண்ணும் பொழுது நான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விளங்கும் உங்களுக்கு. அந்த ஓப்பன் பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ ஓப்பன் பாயிண்ட்ல எல்லாம் டபுள் டேக், அதாவது த்ரெட் லாக் பண்ணுங்கள். அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி த்ரெட் லாக் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ளவுஸ் போட்டாலுமே நூல் விடாது, ஸ்ட்ராங்காக இருக்கும். அகெயின் இதே மெத்தட் தான், இதே ப்ரொசீஜர்லேயே நீங்கள் ஃபுல்லாக ப்ளவுஸ் எவ்வளோ ஹைட்டு நெக்கு வந்து எடுத்ததுக்கப்புறமா ஓப்பனோட லென்த் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடம் வந்து நெக்லைன் பாருங்கள், நம்ம ஃபேஸிங் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு வேணும். கரெக்டாக நான் வந்து நெக்லைனில் 1/2 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச்சு விட்டு தான் நம்ம வந்து மறுபடியும் வி ஓப்பன் ஸ்டிச் பண்ணோம். நான் கரெக்டாக பாருங்கள் 1/2 இன்ச்சு அது ஃபேஸிங் தைக்கிறதுக்கு மார்க் பண்ணிட்டேன். அண்ட் கரெக்டாக இந்த பாயிண்டில் டக் பண்ணியாச்சு. அண்ட் மறுபடியும் நம்ம ஃபோல்டிங் பாயிண்டில் நீட்டில் இன்சர்ட் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ 1/2 இன்ச் இல்லாமல் நீங்கள் வந்து கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம பேண்ட் ஃபேஸிங் தைச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு நெக்லைன் கிட்ட ஒரு வி ஓப்பன் கிடைக்காது. ஸோ அதனால் கண்டிப்பாக ஃபேஸிங் தைக்கிறதுக்கு 1/2 இன்ச் இந்த மாதிரி நீங்கள் தையல் இடைவெளி 1/2 இன்ச்சு விட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஹூக் நம்ம வந்து ஃபுல்லாகவே வி ஓப்பன் வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு ஹூக் மாட்டுறதுக்கு. ஸோ இந்த மெத்தடில் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம ஒவ்வொரு டேர்னிங் பாயிண்ட்லேயும் நீடில் இன்சர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து வி ஓப்பன் நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ அழகாக நீட்டாக இருக்கும். உங்களுக்கு சாரி ப்ளவுஸ்க்கு எப்படி வி ஓப்பன் தைக்கிறது அப்படிங்கிறது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.